அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராமன் நவமி எந்த தேதியில் வருகின்றது? பூஜை செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் என்ன? இந்த நாமங்கள் சொன்னாலே போதும், ராமருடைய அருளும் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். சீதா தேவியின் அருளோடு நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளன்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீராமன் நவமி என்னைக்கு வருகின்றது அப்படின்னா 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது. இந்த நாள் தான் ஸ்ரீராமன் நவமி. நமக்கு பூஜை செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் எந்த நேரம் அப்படின்னு எப்போதுமே பார்த்தீங்கன்னா காலை 6 to 7 நம்ம செய்வது ரொம்ப சிறப்பு. எதற்காக அப்படின்னு ராமர் பார்த்திங்கன்னா சூரிய வம்சத்தை சேர்ந்தவர். சூரிய பகவான் கூறிய நேரம் காலை 6 to 7. இந்த நேரத்தில் நம்ம ஸ்ரீராமநவமி பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இப்போ நீங்கள் காலையில் 6 to 7 ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களால் பூஜை செய்ய முடியல அப்படின்னா அதற்கடுத்து முக்கியமான நேரம் எந்தெந்த நேரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 7:30 8:30 இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்ரீராமநவமி பூஜை செய்யலாம். அடுத்து 10:30 11:30 இந்த நேரத்திலும் நீங்கள் பூஜை செய்யலாம். அதற்கப்புறம் மாலை நேரம், மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்யலாம். இந்த நேரம்லாம் ராமநவமிக்கு பூஜை செய்ய வேண்டிய உகந்த நேரம். எப்படி நம்ம பூஜை செய்ய வேண்டும், எந்த மந்திரம் நம்ம சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராமநவமி பார்த்திங்கன்னா ராமர் பிறந்த தினம். அதாவது நவமி திதியை ஒதுக்கி வைத்துட்டாங்க மனிதர்கள். நவமி திதியும் அஷ்டமி திதியும் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இந்த நாளில் சுபகாரியம் செய்யக்கூடாது அப்படி என்று. ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்கின்றது. அப்படிங்கிறதுனால இந்த அஷ்டமி திதியும் நவமி திதி மட்டும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு திருமால்கிட்ட போயிட்டு எங்களை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. உடனே திருமால் இருந்துட்டு இந்த நவமி திதியும் இந்த அஷ்டமி திதியும் கொண்டாடப்படும் மக்களால் அப்படிங்கிறதுக்காக தான் திருமால் பார்த்திங்கன்னா கிருஷ்ண அவதாரம் அஷ்டமி திதியிலையும் ராம அவதாரம் பார்த்திங்கன்னா நவமி திதியிலும் எடுத்திருக்கிறாரு. ஏன்னா இந்த 2 நாளுமே அந்த நாள் நம்ம கொண்டாடுவோம். வருடம் ஒரு முறை நவமி திதியும் சரி அஷ்டமி திதியும் சரி ராம நவமியாகவும் கிருஷ்ண ஜெயந்தியாகவும் நம்ம கொண்டாடுவோம். இந்த நாளை கொண்டாடுவதற்காக தான் ராமர் இந்த நாளில் அவதாரம் எடுத்திருக்கிறாங்க. இந்த நாள் தான் அவர் பிறந்த தினம். ஸ்ரீராமநவமி ஏப்ரல் 6ஆம் தேதி வந்திருக்குது. இந்த நாள் தான் அவருடைய பிறந்த தினம். இந்த நாளில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இப்போது நம்ம ராமநவமி கொண்டாடணும் அப்படின்னா ராமருடைய படம் இருக்குதான்னு பாருங்கள். அதாவது ராமருடைய பட்டாபிஷேகம் படம் இந்த மாதிரி படம் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். இல்லை ஒருவேளை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலையப்படாதீங்க. ஏன்னா திருமாலோட 7வது அவதாரம் தான் ராமநவமி. அவருடைய அவதாரம் தான், அதாவது மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான் எல்லா அவதாரமும். பெருமாள் படம் உங்ககிட்ட இருக்குது, இல்லை மகாவிஷ்ணு படம் இருக்குது அப்படின்னா கூட அந்த படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து வைத்துட்டு நீங்கள் துளசியால் அலங்காரம் பண்ணுங்கள். எப்போதுமே பார்த்தீங்கன்னா துளசி அலங்காரம் தான் ரொம்ப முக்கியம். மற்றும் வாசனை பூக்கள், மல்லிகைப்பூ வாசனை நல்ல ஒரு பூக்களாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த பூக்கள் நம்ம எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு அந்த படத்திற்கு அலங்காரம் செய்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீராம ஜெயம்ங்கிறத சொல்லலாம். 108 முறை நம்ம சொல்லலாம். ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். 108 முறை நம்ம எழுதலாம். ஹரே ராமா ஹரே ராமா அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லலாம். நிறைய மந்திரங்கள் இருக்கின்றது. காயத்ரி மந்திரம் இருக்கின்றது. நமக்கு மூல மந்திரம் இருக்கின்றது. ரொம்ப நல்ல மந்திரம் ஸ்ரீராம ஜெயந்தான். நம்ம அந்த மந்திரத்தை எழுதினாலே நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி தான். ஸ்ரீராமனே நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தையே நம்ம 108 முறை சொல்லலாம். சொல்லி நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பால் பாயசம் இந்த மாதிரி இனிப்பான வகையானது, லட்டு இந்த மாதிரி நீங்கள் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நான் சொல்கின்ற அந்த நேரத்தில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காலை 6 to 7 சூரிய ஹோரையில் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா காலை 7:30 to 8:30 பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் இந்த நேரம். இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால ரொம்ப ரொம்ப சிறப்பாக நமக்கு ஸ்ரீராமநவமி நமக்கு அமைந்திருக்கின்றது. இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. யாரெல்லாம் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா எல்லோருமே ராமரை வழிபாடு செய்யணும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக வழிபாடு செய்வாங்க இல்லையா, அதாவது திருமணம் சீக்கிரம் நடக்க வேண்டும், நல்ல கணவர் அமைய வேண்டும், நல்ல ஒரு மனைவி அமைய வேண்டும், ராமர் போல கணவர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நினைப்பாங்க இல்லையா, அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாளன்று வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். உங்களுக்கு பிடித்தது போல் கணவர் அமையும்.
நம்ம வந்து இந்த நாளன்று பார்த்தீங்கன்னா, ராமர் போல் நல்ல ஒரு கணவன் அமைவதற்காகவும், சீதாதேவி போல் நல்ல ஒரு மனைவி அமைவதற்காகவும் இந்த நாளன்று வழிபாடு செய்யும்போது, அவங்களுடைய அருள் ஆசைகள் நமக்கு அப்படியே நமக்கு நடக்கும். உங்களுக்கு எவ்வளோ துன்பங்கள், கஷ்டங்கள் எது வந்தாலும் சரி, ராமரை நீங்க நினைத்தாலே போதும் எல்லாமே விலகிடும். துன்பங்கள் அனைத்துமே தீரும். துன்பத்தை போக்கின்ற மந்திரம் தான் ஸ்ரீராம மந்திரம். ஸ்ரீராமனே நமக்கு அப்படிங்கிறதே போதும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பமும், துயரமும் நமக்கு வந்து போயிடும். தைரியத்தை கொடுக்கக்கூடியது மந்திரம் வந்து ராமனுடைய மந்திரம் தான். நீங்கள் ராம நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உங்களுக்கு ஹனுமனோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அதனால் இந்த நாமத்தை வந்து அடிக்கடி நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. ரொம்ப நல்ல பலன் கொடுக்கக்கூடிய நாமங்கள் தான் இது. உங்களுக்கு செல்வாக்கு உயர வேண்டும் அப்படி என்றாலும் ராமநவமி பூஜை செய்யும்போது நமக்கு செல்வாக்கு உயரும். ஏன்னா மகாலட்சுமியோட அம்சம் தான் சீதாதேவி, திருமாலோட அம்சம் தான் ராமர். இவங்களை வந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு மகாலட்சுமியோட அருள் வந்து பரிபூர்ணமாக பெற்று நமக்கு வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நமக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனை வேண்டுதலும் வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். ஸ்ரீராமருடைய அருளும் சீதா தேவியோட அருளும் பரிபூர்ணமாக பெற்று நம்ம சிறப்பாக வாழணும் அப்படின்னு இந்த நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வருவதனால நிறைய பேர் வந்து நான்வெஜ் சமைப்போம் அப்படின்ட்டு நீங்கள் வழிபாடு செய்யாமல் விட்டுறாதீங்க. காலை நேரத்தில் பூஜை செய்துடுங்க. உங்கள் வீட்டில் ராமருடைய படமே இல்லாட்டா கூட பெருமாள் படத்திற்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு விளக்கேற்றி வைத்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதுவே போதும். இல்லைன்னா ஸ்ரீராமனே நமக்கு அப்படிங்கிறத சொன்னாலே போதும். உங்களுக்கு வந்து ராமருடைய அருளும் சீதாதேவியோட அருளும் அனுமனோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த நாளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வருடம் ஒரு நாள் தான் நமக்கு வரும் இந்த நாள் ஸ்ரீராம நவமி. அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்ககிட்ட படம் இல்லை, எங்களுக்கு கும்பிட்டு பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. பெருமாளுடைய படம் இருந்தாலே போதும். ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து ஸ்ரீராமனை வந்து நீங்கள் வணங்கினாலே போதும். எல்லா வித அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த நாளை தயவு செய்து மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எதற்காக நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, சண்டே வருவதனால நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். காலையில் 6 to 7 வழிபாடு செய்துக்கோங்க. ராமனுடைய அருள் பெற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பமும் விலகி சந்தோஷத்துடன் வாழ வேண்டும். ராமனிடம் வந்து நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.